நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க விடாமுயற்சி படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு ஈவினிங் 7:03 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷனில் படம் தீபாவளி ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. குட் பேட் அக்லி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது விடாமுயற்சி படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு ஈவினிங் 7:03 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக்கில் ரிலீஸ் தேதி மென்ஷன் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு ஈவினிங் 7:03 வெளியாகுது. நடிகர் சுந்தர் சி மற்றும் அனுராக் காஷ்யப் நடிப்பில் அடுத்த படம் 121 படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் வெளியாகிருக்கு. ரிலீஸ் தேதி மென்ஷன் பண்ணலை. இப்போதைக்கு படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் மட்டும் யூடியூப்பில் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் விஜய் ஆண்டனியோட நடிப்பில் அடுத்த படம் மழை பிடிக்காத மனிதன் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லரும் யூடியூப்பில் வெளியாகிருக்கு. இந்த படம் ஜூலை மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இன்னைக்கு 121 மற்றும் மழை பிடிக்காத மனிதன் படத்தோட 2 படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் ஹரிஷ் கல்யாணோட நடிப்பில் அப்கமிங்கான படத்தில் ஒன்று டீசல் படத்துலேருந்து ஹரிஷ் கல்யாண் பிறந்தநாளை முன்னிட்டு புது போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணோட கெரியரில் ஒரு பிக் பட்ஜெட் படம் இது. படம் 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகிறதா அஃபிஷியல் 3 லாங்குவேஜோட போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் நக்குல் நடிப்பில் அடுத்த படம் வாஸ்கோ ட காமா படம் அஃபிஷியலாக ஆகஸ்ட் 2 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவித்து புது போஸ்டர் வெளியாகிருக்கு. நடிகர் பிரபாஸ் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கல்கி படத்தோட முதல் 2 நாள் வசூல் அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு உலகம் முழுவதும் 2 நாட்களில் 298.5 கோடி கலெக்ட் ஆகியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. டே 1ல் 191 கோடியும் டே 2ல் 107 கோடியும் கல்கி படம் வசூலாகியிருக்கு. பேன் இண்டியா லாங்குவேஜில் இப்போ கல்கி படம் உலகம் முழுவதும் முதல் 2 நாட்களில் 300 கோடி கிட்ட வசூலாகியிருக்கு. நடிகர் கார்த்தியோட 30வது படமாக கைதி 2 இருக்கும். கைதி 2 படத்தோட ஷூட்டிங்ஸ் 2025 மிடில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூலி படத்துக்கு அடுத்ததாக கைதி 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காரு. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நடிகர் கார்த்தி அவர்கள் சர்தார் 2 படத்துக்கு அடுத்ததாக தானாகாரன் போன்ற படங்களை ஏகே டைரக்டர் தமிழோட இயக்கத்தில் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி புதிய படத்தில் நடிக்கிறதா இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நடிகர் கார்த்தியோட இப்போதைக்கு அப்கமிங்காக லைனப்ஸில் இருக்க படங்கள் வாத்தியார், மெய்யழகன், சர்தார் 2, கார்த்தி 29 டைரக்டர் தமிழோட இயக்கத்திலையும் கைதி 2 படமும் நடிகர் கார்த்தியோட லைனப்ஸில் இருக்குது. நடிகர் சூரி நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கருடன் படம் ரிலீஸ் ஆகி 1 மந்த் ஆகிடுச்சு. இப்போது இந்த படம் அஃபிஷியலாக ஓவர்சீஸில் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறதா இன்றைக்கி ஒரு அஃபிஷியல் புது போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. படம் டென்ட் கொட்டால மோஸ்ட்லி ஜூலை 5 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியன் ஓடிடி ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. கருடன் படம் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி ஜூலை 5க்குள்ளே கருடன் படம் ஓடிடியில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிடும். கோட் படத்தோட தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸ் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் வாங்கியிருக்காரு. படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.